இங்க ஒரு பொண்ணு தூங்கி எந்திரிச்சு பாக்குறா. அவளோட கண்ணையும் வாயும் யாரோ தெச்சு வச்சிருக்காங்க. இவளும் அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம இங்க இருந்தா நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறா. அவ ஒரு வழியா அங்கேயும் இங்கேயும் தொட்டு பார்த்தா அவளோட ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. அப்ப தெரியாம செவுத்துல மாட்டியிருந்த ஒரு போட்டோவை இடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. அது கீழே விழுந்து டொம்முன்னு உடஞ்சிருது. இவ அங்க இருந்த படிக்கட்டு வழியா நடந்து போலான்னு பாக்குறா. அப்ப அந்த போட்டோல இருந்த கண்ணாடி சில்ல அவளோட கால்ல குத்திடுது. அவளுக்கு வலி உயிர் போகுது. ஆனா அவளால சுத்தமா கத்த கூட முடியல. அவளோட வாய் தெச்சிருக்கறனால இவனும் நம்ம உயிரோட இருக்கணும்னா இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வழியோடைய வீட்டோட கதவு இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. அவளும் அந்த கதவு திறக்கலான்னு ட்ரை பண்றா. ஆனா அந்த கதவு பூட்டி இருக்கு. இவ உடனே நம்மளோட ஹேண்ட்பேக்ல தான் அந்த சாவி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுக்க போறா. அப்ப அவளோட பேக் கீழே விழுந்துருது. இவளும் கஷ்டப்பட்டு அந்த ஹேண்ட்பேக் இருக்கிற இடத்தை தொட்டு அந்த சாவியை எடுக்கலான்னு பாக்குறா. ஆனா அந்த சாவி அங்க இருந்து நகர்ந்து போயிட்டே இருக்கு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. இவ அந்த பொண்ணு கிட்ட எனக்கு உதவி பண்ணுங்க, யாரோ என்ன ஏதோ பண்ண பாக்குறாங்கன்னு சொல்றா. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அவ மேல ஒரு ஊசியை போட்டு அவளை மயக்க போட வச்சிடறா. கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல ஒரு ஸ்பெஷல் டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறா. அங்க ஒருத்த வந்து ஹாய் டியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட பாசமா பேசுறான். இவ அவங்கிட்ட உங்களுக்காக தான் இந்த டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றா. அவனும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து திரும்பி போறான். அப்ப கீழே இன்ஜெக்ஷன் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஏதோ சந்தேகப்படுறான். இந்த பொண்ணு எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.